நம்ம சேனலில் தொடர்ந்து ஆன்லைன் மூலமாக எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம், வீட்டில் இருந்தபடியே ஒரு பார்ட் டைம் ஜாப்பை ஆன்லைன் மூலமாக எப்படி பண்ணலாம், வீட்டில் இருந்தபடியே ஒரு ஃப்ரீலான்சிங் ஒர்க்கை ஆன்லைன் மூலமாக எப்படி பண்ணலாம், வீட்டில் இருந்தபடியே ஒரு சைடு இன்கம்மை நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ண முடியும், சோஷியல் மீடியாக்கள் மூலமாக பிஸ்னஸ் பண்ணி மணி எப்படி ஏர்ன் பண்ண முடியும், ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணி மணி எப்படி ஏர்ன் பண்ண முடியும், வீட்டில் இருக்கிற பெண்கள் ஆன்லைன் மூலமாக பிஸ்னஸ் பண்ணி மணி எப்படி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது போல் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அடங்கிய வீடியோக்களை நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஸோ இது போல் இன்ஃபர்மேஷன் அடங்கிய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா, நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னாக்கா, என் பேர் தௌஃபிக். இந்த சேனல் பொதுவாகவே மேக் மணி அண்ட் ஆன்லைன் என்டர்பிரினர்ஷிப் அண்ட் யூடியூப் டிப்ஸை பற்றி தான். இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுனாக்கா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்பவும் ஒரு நல்ல வெப்சைட்டை கொண்டு வந்திருக்கேன். இந்த வெப்சைட் மூலமா ரொம்ப சிம்பிளான நம்ம ஒர்க்கை பண்ணி இந்த வெப்சைட் மூலமா ஒரு டீசென்டான மணியை நாம ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த வெப்சைட் கூட சேர்ந்து பெரிய பெரிய பிராண்டுக்காக நம்ம ஒர்க் பண்றதுக்கான நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ நல்ல பிராண்டுக்காக நம்ம ஒர்க் பண்றதுக்காக நமக்கு கிடைச்ச சான்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ கூகுளுக்காக, அமேசானுக்காக, மைக்ரோசாஃப்ட்டுக்காக, ஸோ இவங்களுக்குலாம் வந்துட்டு நாம இந்த வெப்சைட் மூலமா நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஸோ இந்த வெப்சைட்ல இந்த பெரிய பெரிய பிராண்டுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னாக்கா, அப்ளிகேஷனுக்கு, சாஃப்ட்வேருக்கு, வெப்சைட்டுக்கு நம்ம டெஸ்டிங் பண்ண போறோம். ஸோ டெஸ்டிங் சொன்னதும் ஒன்று சாஃப்ட்வேர் டெஸ்டிங் தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா வெப்சைட் டெஸ்டிங் தெரிஞ்சிருக்கணும். எப்படி நம்ம இந்த ஒர்க்கை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். அப்படிலாம் எந்த ஒரு டெஸ்டிங்கும் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் அவங்க வந்துட்டு நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம செஞ்சாலே போதும். ஸோ அவங்க எதுக்காக இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து இந்த டெஸ்டிங்கை செய்ய சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க வெப்சைட்டுக்கும் அவங்க அப்ளிகேஷனுக்கும் நிறைய யூசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதில் புதுசாக வர யூசர்ஸுக்கு வந்துட்டு அந்த அப்ளிகேஷனையும் அந்த வெப்சைட்டையும் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கா இல்லை டிஃபிகல்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்டிங்கை அவங்க வச்சுருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு சிம்பிளான இந்த மாதிரி ஒர்க்குக்காக இந்த வெப்சைட்டுக்காரங்க நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு டெஸ்டிங்க்கும் வந்துட்டு $10 $100 வரைக்கும் நமக்கு கொடுக்குறாங்க. இந்த வெப்சைட்டோட ஃபுல் ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்ப்போம். ஸோ இந்த வெப்சைட்டோட பேர் validatel.com. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்துட்டு என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலமாக இந்த வெப்சைட்டுக்குள்ளே வரலாம். பார்த்தீங்கன்னாக்கா கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, வாட் டைப் ஆஃப் மொபைல் டிவைஸ் டு யூ வாண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஐஃபோன் அந்த ஐஃபோன் கொடுக்கலாம், ஆண்ட்ராய்டுன்னு கொடுக்கலாம். ஸோ நான் ஆண்ட்ராய்டுன்னு கொடுத்துக்கிறேன், நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வாட் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் டூ யூ ஓன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டைப் ஆஃப் மேக் யூஸ் பண்ணுறீங்களா, ஸோ க்ரோம் புக்கு யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் விண்டோஸ் பிசின்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எந்த விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ விண்டோ 10 கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ ஜெண்டரில் வந்துட்டு மேலா ஃபீமேலாங்கிறத கொடுத்துக்கலாம். மேல்னு கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து கேட்டிங்கனாக்கா, வாட் இயர் வேர் யூ போர்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய பர்த் இயரை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுத்து வாட் இஸ் யுவர் லெவல் ஆஃப் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ காலேஜ் யூனிவர்சிட்டினா நீங்கள் உங்களோட எஜுகேஷன் லெவல் எப்படியோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். வாட் இஸ் யுவர் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் டைம் வந்தால் ஃபுல் டைம் கொடுக்கலாம், பார்ட் டைம்னா பார்ட் டைம் கொடுக்கலாம், செல்ஃப் எம்ப்ளாய்னா செல்ஃப்னு கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொஸ்டின்ஸ் 8ன்னு கொடுத்துருக்காங்க. இன் வாட் இண்டஸ்ட்ரி ஆர் யூ ஒர்க்கின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். வாட் இஸ் யுவர் ஜாப் டைட்டில்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஸோ நீங்கள் என்ன ஜாப் பண்ணுறீங்களோ அது நீங்கள் கொடுத்துக்கலாம். வாட் இஸ் யுவர் ஆனுவல் ஹவுஸ் ஹோல்டு இன்கம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் உங்களோட ஆனுவல் இன்கம் ஸோ அண்டர் $25K நான் கொடுத்துக்கிறேன். வாட் இஸ் யுவர் ஃபுல் நேம்னு கேட்டிருக்காங்க. உங்களோட ஃபுல் நேமை இங்கே கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். வாட் இஸ் யுவர் இமெயில்னு கேட்டிருக்காங்க. உங்களோட இமெயில் ஐடியை நீங்கள் கொடுக்கலாம், நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். வாட் இஸ் யுவர் பேபால் இமெயில்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட பேபாலோட இமெயில் ஐடியை இங்கே கொடுத்துடலாம். ஸோ சூஸ் யுவர் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பாஸ்வேர்டு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இங்கே பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். டைம் ஜோன் டு யூ லிவ் இன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு உங்களோட லொக்கேஷனை கொடுக்கலாம். ஸோ ஏசியா கால்குலேட் டைமிங்கை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். எஸ்ஐ அக்ரின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு சைன் அப்னு கொடுத்துடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் சைன் அப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹேவ் பின் சென்ட் ஏ கன்ஃபர்மேஷன் இமெயில் வித் ஏ லிங்க் டு அவர்
ஸ்க்ரீனர் டெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு டெஸ்ட், ஸ்க்ரீனிங் டெஸ்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் 1 நிமிஷத்துக்கான ஒரு டெஸ்ட் தான். டு பாஸ் அவர் ஸ்க்ரீனர் டெஸ்ட் யூ மஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி இந்த ஸ்க்ரீனர் டெஸ்ட்டை நாம வந்துட்டு அட்டன் பண்ணோம். பார்த்தீங்கன்னாக்கா தேங்க்ஸ் ஃபார் சைனிங் அப்னு கொடுத்துருக்காங்க. யூ ஹவ் பீன் சென்ட் ஏ கன்ஃபர்மேஷன் இமெயில் வித் ஏ லிங்க் டு அவர் ஸ்க்ரீனர் டெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் இதில் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ யூ மஸ்ட் டேக் திஸ் சிம்பிள் 1 minute ஸ்க்ரீனர் டெஸ்ட் டு ஷோ தட் யுவர் ரெஸ்பான்ஸ் will be good quality அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டு பாஸ் அவர் ஸ்க்ரீனர் டெஸ்ட் யூ மஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்துட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த டெஸ்ட்டை நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு. யூஸ் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஆர் ஃபயர்பாக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரும் ஃபயர்பாக்ஸும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் ரீசெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நம்ம யூஸ் பண்ணோம். டூ நாட் யூஸ் விண்டோ விஸ்டா ஆர் எக்ஸ்பின்னு கொடுத்துருக்காங்க. மேக் ஷுவர் யுவர் மைக்ரோஃபோன் இஸ் டர்ன்ட் ஆன் கொடுத்துருக்காங்க. ரீட் ஈச் டாஸ்க் அலவுட்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பீக் யுவர் தாட்ஸ் அலவுட்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் த ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ்னு கொடுத்துருக்காங்க. டேக் த டெஸ்ட் இன் குவைட் பிளேஸ்னு கொடுத்துருக்காங்க. சைலண்டான பிளேஸில் நம்ம இந்த டெஸ்ட்டை வந்துட்டு நம்ம கொடுக்கணும். நோ பேக்ரவுண்ட் நாய்ஸ்னு கொடுத்துருக்காங்க. டிவி, ஃபோன், மியூசிக், டாக்கிங் எக்ஸ்ட்ரா. ஸோ நோ பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. டிவி, ஃபோன், மியூசிக் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. வி வில் ரிவ்யூ யுவர் 1 minute ஸ்க்ரீனர் டெஸ்ட் இந்த கம்மிங் வீக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனர் டெஸ்ட் முடிஞ்ச உடனே 1 week அப்புறமா வந்துட்டு நமக்கு அவங்க ரிப்ளை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. யூ வில் கெட் ஆன் இமெயில் டெல்லிங் யூ இஃப் யூ பாஸ்ட் ஆர் நாட்னு கொடுத்துருக்காங்க. இஃப் யூ பாஸ் வி வில் ஸ்டார்ட் இமெயிலிங் யூ வெப்சைட் டெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இவங்க இங்கே கொடுத்துருக்கிற 1 minute ஸ்க்ரீனர் டெஸ்ட்டை நம்ம பாஸ் பண்ணாதான் அவங்க வந்துட்டு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் டெஸ்ட்டுக்கான அந்த மெயிலை வந்துட்டு நமக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. டேக் த ஸ்க்ரீனர் டெஸ்ட் நவுன்னு கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு validately.comலேருந்து ஒரு மெயில் ஒன்று வந்திருக்கு. ஸோ நம்ம மெயிலை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ டேக் த ஸ்க்ரீனர் டெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை கிளிக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னாக்கா மெயில் கன்ஃபர்மேஷனை கன்ஃபார்ம் பண்ணதும் மேக் மணி டெஸ்டிங் வெப்சைட்ஸ் ஃப்ரம் யுவர் ஹோம்னு கொடுத்துருக்காங்க. வி ஆர் ரிக்ரூட்டிங் பீப்புள் டு டெஸ்ட் வெப்சைட்ஸ் ஃப்ரம் தேர் ஹோம் ஆர் ஆஃபீஸ்னு கொடுத்துருக்காங்க. இஃப் யூ ஆர் செலக்டட் டு ஜாயின் அவர் பேனல் யூ வில் கெட் இமெயில்ஸ் அபவுட் டெஸ்ட் தட் யூ கேன் டேக்னு கொடுத்துருக்காங்க. டு பி அப்ளிகேபிள் யூ நீட் டு டேக் திஸ் குயிக் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இட் வில் ஒன்லி டேக் 1 minute அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டு பி அப்ளிகேபிள் யூ நீட் டு டேக் திஸ் குயிக் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் it will only take 1 minute. Leave your real email below so that we can contact you for further tests கொடுத்துருக்காங்க. only use Chrome, do not use Firefox and Internet Explorer அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க I will test websites for money அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா select the circle. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா select the circle, open and close the task instruction, try it. when you know how to view the instruction click next னு கொடுத்துருக்காங்க. ஸோ this is where you task instruction will appear next னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதுமாதிரி நம்ம பண்ணோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ ஓகே ஐ வில் ரெடி டு பிகின் திஸ் டெஸ்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ இன்ஸ்டால் வேலிடேட்லி எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்துட்டு நம்ம அவங்க கொடுக்குற வேர்ட்ஸை வந்துட்டு லவுடராக நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ரெக்கார்டிங் ஆகும். அதனால் வந்துட்டு இந்த வேலிடேட்லி எக்ஸ்டென்ஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். ஸோ வேலிடேட்லி அந்த டெஸ்டிங்க்கான ஒரு டூலை வந்துட்டு நம்ம ஆட் டு குரோம் கொடுத்துக்கலாம். ஸோ ஆட் எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு லோடிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ டு பிகின் ப்ளீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. மைக்ரோஃபோன் அக்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் கிளிக் அலோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அலோ கொடுத்துடலாம். ஸோ ப்ளீஸ் சே அவுட் லவுட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த வேர்ட்ஸை வந்துட்டு லவுடராக நம்ம சொல்லணும். ஐ ஆம் ரெடி டு பீயிங் திஸ் சீசன் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ளீஸ் செலக்ட் யுவர் ஸ்க்ரீன் அண்ட் தென் ஷேர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஓகே ஐ வில் செலக்ட் த ஷேர்னு கொடுக்கலாம். ஸோ அப்புறம் ஓகே கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனுக்கு நம்ம செலக்ட் பண்ண அந்த ஸ்க்ரீன் வந்துட்டு அதில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஷேர்னு கொடுக்கலாம். இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டியிருந்துச்சுனாக்கா நோட்டில் இங்கே நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் டாஸ்க்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த வெப்சைட்டில் வந்துட்டு 1 minute ஸ்க்ரீனர் டெஸ்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இப்போ அவங்க வந்துட்டு 1 week வந்துட்டு இந்த ஸ்க்ரீனர் டெஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு நமக்கு வந்துட்டு நமக்கு மெயில் அனுப்புவாங்க. ஸோ இந்த
ஸோ இந்த சாஃப்ட்வேருக்கான இந்த டெஸ்டிங்கில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு அவங்க நமக்கு மெயில் அனுப்புவாங்க. ஸோ இந்த வெப்சைட்டோட முக்கியமான ஒர்க் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கூகுள், Amazon.com, மைக்ரோசாஃப்ட் இவங்களோட அப்ளிகேஷன், சாஃப்ட்வேர், வெப்சைட்டு இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இவங்களோட ஒர்க்கு. இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த அப்ளிகேஷன், சாஃப்ட்வேருக்கான டெஸ்ட்டை வந்துட்டு அவங்க வைக்கிறாங்க. கூகுள், Amazon.com, மைக்ரோசாஃப்ட் இவங்களோட ப்ராடக்டாக இருக்கக்கூடிய வெப்சைட்டு, அப்ளிகேஷன், சாஃப்ட்வேர் ஸோ இதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதில் புதுசாக ஒர்க் பண்ணுறவங்க வந்துட்டு ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இதை ஒர்க் பண்ணுறதுல வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா, இல்லை ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத அவங்க ரிசர்ச் பண்ணுறது தான் இந்த வெப்சைட்டோட ஒர்க்கு. ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த டெஸ்டிங் அவங்க நடத்துகிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு 1 மினிட்டுக்காக ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை கொடுத்தோம். ஸோ இதுக்கான ரிசல்ட் வந்துட்டு 1 வீக்கில் அவங்க வந்துட்டு இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பாஸ் ஆகிட்டோமா என்னன்னு சொல்லிட்டு அவங்க நம்ம மெயிலுக்கு வந்துட்டு மெயில் அனுப்புவாங்க. இந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆகிட்டோம்னாக்கா ஸோ டெய்லி வராது இந்த டெஸ்ட்டு. ஸோ ஒரு 3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த சாஃப்ட்வேருக்கான டெஸ்ட்டை வந்துட்டு நமக்கு அனுப்புவாங்க. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம்னாக்கா $10 $100 வரைக்கும் நம்ம இந்த வெப்சைட்டில் ஈஸியாக நம்ம ஏர்ன் பண்ண முடியும். இந்த வெப்சைட் வந்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் வெப்சைட், அதனால் இந்த வெப்சைட்டோட பேமெண்ட் வந்துட்டு பேபால் மூலமாக நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது பேபாலில் நீங்கள் வந்துட்டு எந்த மெயில் ஐடியை கொடுத்துருந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அந்த மெயில் ஐடியை கொடுத்தோம். நீங்கள் பேபாலில் கொடுத்துருந்தா அந்த மெயில் ஐடியை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க. ஸோ அதே மெயில் ஐடியை தான் நீங்கள் பேமெண்ட் ரிசீவ் பண்ணும் போதும் நீங்கள் அந்த மெயில் ஐடியை கொடுக்கணும். இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்துட்டு என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் உடைய லிங்க்கை என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணிட்டு வரேன். அது மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கனாக்கா அந்த பயனை நீங்கள் அடையலாம். ஸோ நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆச்சுனாக்கா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஜென்யூன் இன்டர்நெட் இன்கம் சீக்ரெட்டுடன் சந்திப்போம்.